நானும் வந்து ஒரு விஜய் ரசிகர் தான். அரசியல் வேறு, ரசிப்பு தன்மை வேறு. அப்படி பார்த்தா எனக்கு நக்மா கூட பிடிக்கும். நான் நக்மா கூட வந்து தலைவர் ஆக்க முடியுமா? கருப்பே குசும்புக்கார நீங்கள் ஏதோ என் வாயை கலருறீங்க நினைக்கிற மட்டும் தெரியுது. நீங்கள் மனித குலத்துக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியாக வந்து திமுக சார்ந்த கூட்டணி எல்லாருமே செய்கிறாங்க. மோடி எதிர்த்து, மோடி அரசு எதிர்த்து, RSS எதிர்த்து, சங் பரிவாரை எதிர்த்து, மத்திய அரசு எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் விஜய் நடத்திட்டார். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். விஜய் இதில் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க. நிச்சயமாக ஜாதி அரசியல் தான் பண்ணுறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சுட்டு இருக்கிற தவிக தலைவர் விஜய் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இறந்து போன இந்த தம்பி கவினுக்காக ஏன் குரல் கொடுக்கல? விஜய் சாருக்கும் எடப்பாடி சாருக்கும் வாயில் பூட்டு போட்டு வச்சுட்டாங்க பிஜேபி. அவங்க வந்து திறந்து விட்டால் தான் அது பேச முடியும். புரட்சியாளர் அம்பேத்கரை உள்வாங்கின எந்த தம்பியும் சினிமா கவர்ச்சி பின்னாடி போக மாட்டான். நீ முடிஞ்சா ஒருத்தனை கூப்பிட்டுப்பார். புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை தலைவரை ஏற்றுக்கினேன். ஒரு தலித் சமூக இளைஞருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குது. தொடர்ந்து தலித்தை நோக்கி இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. தலித் பாதுகாவலன் நாங்கன்னு சொல்கிறது வந்து தலித்த முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிற ஒருத்தர் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை வச்சுன்னு என்ன செஞ்சுட்டாராங்க. இன்றைக்கி போலீஸோட வேலையே உள்ளுக்குள்ளே சனாதன சங்கிகள் காவல்துறை இருக்கிறாங்க. உள்ளுவே எந்த காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? நான் இன்னும் போலீஸை நல்லா திட்டிடுவேன். உங்கள் காவல்துறையிலேயே வந்து சாதி மனப்பான்மை பார்க்கறதுனால தான் இவ்வளோ சிக்கல். இல்லை, காவல்துறையில் வந்து ஒரு IS இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சில தகவல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு குற்றத்தை தடுக்கிறதுல அவங்க தவறுறாங்கல்ல. அப்போ அவங்க வந்து என்ன வந்து நேர்மையானவங்கன்னு சொல்லுறீங்க நீங்கள்? நம்ம காதலிக்கிறத நம்ம பெற்றோர் கவனிக்கலாமல் போனால் கூட சாதி சங்கங்கள் இந்த மாதிரி சாதியை ஊக்குவிக்கிற சிலர்களாக வந்து இந்த காதலர்களை கண்காணிக்கிறாங்க. ஜாதி பார்த்து போட்டால் அவங்க ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுகிறவர் சமீபத்தில் காமராஜர் சார்ந்த ஒரு மாநாட்டில் வந்து போய் பேசுகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜாதிக்காரனே எனக்கு ஓட்டு போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அரிநாடார் பெரியாரும் பேசுகிறாரு, காமராஜரும் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு ஆதரவும் தராரு. அப்போது அரிநாடார் மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒடுக்குறோம். இந்த அரசு ஒடுக்க முன் வரணும். அரிநாடார் மாதிரி ஆளுங்க இந்த ஜாதி சங்கங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை வந்து தொடர்ந்து நடக்குது. அரிநாடார் அவ்வளோ வழக்கணும் பேசுகிறாரு. எங்களை வந்து இது சட்டம் போட்டால் இது பண்ணிடுவீங்களா, அது நின்றுமான்னு கேட்குறாருல. அடங்குமுறை அத்துமீறுன்னு நாங்கள் சொல்கிறோம்ல. ஒரே ஒரு நாள் எங்கள் தலைவர் அத்துமீறுன்னு சொன்னார்னா என்ன பண்ணுவார்? சரி, இப்போ அந்த பையனை நீ வெட்டி போட்டுட்டு கொண்டுட்டியே, உன் பொண்ணை நான் டாடா பிர்லா புள்ள வந்து கட்டி போகிறேன்னா இல்லை முகேஷ் அம்பானி கொடுக்க போறியா? கட்சிக்கும் அந்த கவின் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் அவரோட நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு? எடுப்பில் முதல்வர் மேலே போச்சா, இல்லை எதிர்கட்சி எடப்பாடி கிட்ட போச்சா, இல்லை பிஜேபி நாகேந்திர யார்கிட்ட போச்சு? அந்த மக்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு பாதுகாவலர் யாருன்னா தலைவர் எழுச்சி தமிழர்கள். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை இன்னும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் பாசனை ஒருங்கிணைப்பாளர் திரு லெனின் அன்பரசன் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவின் அவர்கள் வந்து இறந்து ஏறக்குறைய ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவரோட உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. ஒரு வாரம் கழிச்சு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அவரோட வீட்டில் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர் இந்த ஒரு காலதாமதம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். முதல்வர் காலதாமதம் ஏன்னு கேட்குற நீங்கள், எதிர்கட்சி தலைவர் இதுவரையும் குரல் கொடுக்காததை பற்றி யாரும் பேசலை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சமீப காலமாக தான் வீடு திரும்பினார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை தெரிஞ்ச வந்து முதல்வர் ஏன் வந்து லேட்டாக வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குற ஊடகங்கள், எதிர்கட்சிகள், சனாதனவாதிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டார் அப்படின்ட்டு கேட்கணும். ஒரு கண்டன குரல் கூட அவர் கொடுக்கல. அப்புறமா இப்போது தாவைக்கோனோட தலைவர் விஜய் அவர்கள் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கல, அது கேட்கல. குறிப்பாக பிஜேபி உள்ளவங்க வந்து பிஜேபி கட்சிக்காரங்க வந்து நாகேந்திரன் உள்பட முக்கிய தலைவர்களில் யாருமே வந்து அதை பற்றி வாய் கூட திறக்கல. முதல்வராவது கொஞ்சம் தாமதமாக ஆறுதல் தெரிவித்தார். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்டார். ஆனால்
யாரும் எதை பற்றியும் பேசாதவங்களை பற்றி ஊடகங்கள் பேசுறது இல்லை. இல்ல, லேட்டாக அடுத்த பேச கேள்வி. இல்லை இல்லை விஜய் நான் சொல்லிடுறேன். லேட்டாக பேசுனவரை பற்றி மட்டும் நீங்கள் குறிப்பாக கேட்குறீங்க. ஏன் முதல்வர் இவ்வளோ லேட்டாக கேட்குறாரு அப்படின்றது ஒரு ஏற்புடைய கேள்வியாக இல்லை. நீங்கள் கேட்காதவங்கள பார்த்து போய் கேட்கணும். சரி, ஓகே சார். தொடர்ச்சியான ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருக்கு. பேச வேண்டிய கட்சிகள் இப்போ பேச வேண்டிய கட்சிகள்லாம் பேசவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் பேசல, விஜய் அவர்கள் பேசல, நயனா அவர்கள் பேசல அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த இந்த அஜித்குமார் விஷயத்துக்கு குரல் கொடுத்திருந்தாரு. இப்போ கவின் விஷயத்தில் குரல் கொடுக்கல அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து மறைமுகமாக வந்து போட்டிருந்தாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தலித்கள் தவிர்த்துன்ற மாதிரி விஷயங்கள் போட்டிருந்தாரு. விஜய் இதில் ஜாதி அரசியல் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஜாதி அரசியல் தான் பண்ணுறாரு. முதல்ல அந்த அஜித்துக்கு வந்து உயர் ஜாதி சமூகத்தை சேர்ந்த அஜித் வந்து உயர் ஜாதி சமூகத்தை சார்ந்தவன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வரைஞ்சி கட்டின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து நீயே நானான்னு முண்டி அடிச்சுக்கின்னு வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கான கண்டன குரல் கொடுக்கும்போதும் அதில் ரொம்ப மிக முக்கியமாக குரல் கொடுத்தவர் தாவாக்கினோட தலைவர் விஜய். இந்த 24 கூட சேர்த்த அந்த 24 பேர், அதுக்கு முன்னாடி சேர்த்த 24 லாகப்படத்தில் சேர்த்தவங்களோட இது ஆமாம், அன்னைக்கு வந்து மேடை போட்டு வாய்க்காய் பேசினார். முதல்வர் அவர்களே இதுக்கு சாரி சொல்லுவீங்களா, அதுக்கு சாரி சொல்லுவீங்களான்ற மாதிரி சினிமா டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தார். ஏன் இதுக்கு முன்னாடி 24 கொலைகளுக்கு வருத்தம் தெரிவிக்கல, சாரி சொல்லலை அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமாக பேசினார். இந்த தம்பிக்கு ஏன் பேசலை? அஜித் வந்து உயர் சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்காக பேசிட்டாரு. அப்போது சமூக நீதி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சிட்ருக்கிற தவைக்க தலைவர் விஜய் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இறந்து போன இந்த தம்பி கவினுக்காக ஏன் குரல் கொடுக்கல, ஏன் முண்டி வச்சு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணலை? அப்போது இது உள்ள அர்த்தம் என்னென்னா விஜயும் சாதி அரசியலில் தான் முன்னெடுத்து போகிறார். ஆனால் விக்கிரவாண்டி வீசாலையில் ஒரு மாநாடு போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலித் ஓட்டுகள் எல்லாம் விஜய் பக்கம் போயிடும், வன்னியர்கள் ஓட்டெல்லாம் விஜய் பக்கம். அதே விஜயை அவரே சொல்லிக்க கூடாது. சென்சஸ் என்ன சொல்லுது? இப்போது விஜய் அது தாவைக்கால இருக்கிற வந்து நம்ம அந்த தம்பி ஆதவ் அர்ஜுன் மாதிரி சில வந்து அரசியல் விமர்சனம். ஆதவ் அர்ஜுனாவுமே இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசுவார். ஒரு தலித்தை தான் முதல்வர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக வந்து இல்லை, நீங்கள் அதை கேட்குறீங்க. அந்த விக்கிரவாண்டியில் வந்து தலித் மக்களில் வந்து தலித் இளைஞர்லாம் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்கன்றது வந்து விஜய் கட்சி சார்ந்தவங்களும் விஜய்னு சொல்லக்கூடாது. பொது நீரோட்டத்துலேருந்து அந்த பதில் வரணும். இப்போ ஊடகங்கள் வந்து அவங்க குறி வச்சு தான் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மாநாடு இவங்க நடத்துனாங்கன்ற ஒரு விஷயமே சொன்னாங்களே. அதுதான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அரசு வெளியிட்டுட்டோம் இல்லையா? இல்லை பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் அந்த கணக்கு எடுக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு பொதுவான ஒரு துறை வந்து அதை நிர்ணயிக்கிட்டோம். எவ்வளோ இளைஞர்கள் வந்து இல்லை நான் சொல்லிடுறேன்ப்பா, எவ்வளோ இளைஞர் வந்து விஜய் பக்கம் இருக்கிட்டாங்க, விக்கிரவாண்டி அந்த மாநாடுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்றது வந்து அவங்க சொல்லட்டும். இப்போ நாங்கள் சொல்லட்டுமா? இப்போ நாங்கள் திருச்சியில் மதசார்பின்மை பேரணி நடத்தணும் இல்லையா? அந்த பேரணியில் வந்து எவ்வளோ இளைஞர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்களா? எந்த ஊடகமாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்னாடி இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இளைஞர் தேர்ச்சி பாசருடைய மாநில துணை செயலர் நான் சொல்கிறேன், எங்கள் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட கட்சியோட 100% கட்டமைப்பில் 65% பேர் இளைஞர் இருக்கிறாங்க எங்களுதில். நான் சொன்ன இந்த ஊடகம் ஒத்துக்குமா, இல்லை சமூகம் ஒத்துக்குமா, இல்லை நீ தான் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள். சொல்கிறீங்கப்போ பேத்துக்குமா? கட்சியோட அஃபிஷியலாக ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, இளைஞர் பாசறை பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்கள, விஜய் கட்சியில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்க போக மாட்டாங்க. எங்கள் தலைவர் வந்து அந்த இதில் மாநாட்டு மேடையில் பேசும்போதும் இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் உள்வாங்கின எந்த தம்பியும் சினிமா கவர்ச்சி பின்னாடி போக மாட்டான். அந்த இதில் மதசார்பின்மை பேரணியிலே பேசினார். ஆமாம், என்னை பின்பற்ற தம்பி சினிமா முகத்தோட போக மாட்டான். நீ முடிஞ்சால் ஒருத்தனை கூப்பிட்டு பாரு. நானே சவால் விட்றேன், தலைவர் சொன்னதில் நானே சவால் விட்றேன். எங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்களை அவன் வந்து விஜயோட ரசிகராக இருப்பான், வேறு எந்த மற்ற ரசிகராக இருப்பான். ஆனால் அவன் அம்பேத்கர் புரிதலோடு இருக்கிற தம்பிங்களை நீ ஒருத்தரை கூட கூப்பிட்டு பாருங்கள், வரமாட்டான். இன்னொரு விஷயம் என்னென்னா, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற எல்லாருமே அம்பேத்கர் பின்பற்றக்கூடிய அம்பேத்கர் உள்வாங்கின தம்பிக்கு தான். ஆனால் இப்போ டிவிகேவினர் பாதி பேர் சொல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பின்னாடி போனார். இப்போ வந்து விஜய் அவர்கள் இன்னும் செயல்படுத்துவார் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் பின்னாடி போயிட்டாருன்ற மாதிரி விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி காட்டுறாங்களே, இங்கேருந்து அங்கே போனவர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஆதவ அர்ஜுன் வந்து இங்கே வந்துட்டு எந்த தாக்கத்தையும் உருவாக்கலை எங்ககிட்ட. இல்லை, எங்கள் தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர்கிட்ட வந்து இவரோட ஆலோசனைலாம் இங்கே எடுப்படாது. இப்போ ஆதவ அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் ஏற்படலை. ஆனால் ஆதவ அர்ஜுனுக்கு தான் மாற்றம் ஏற்பட்டது. விசிகன்ற மாதிரி ஒரு பெரிய இயக்கத்தில் தலைவர் திருமாமா, அவர் தலைவர் எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு அறிவார்ந்த தலைவர்கிட்ட ஒரு சில அரசியல் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு
வெளியே போயிட்டு தான் ஆதவ அர்ஜுனுக்கு இன்றைக்கி தெரியும். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன் யாருன்னு தெரியாது. ஆப்வியஸ்லி. புரியுதுங்களா? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு சில இதெல்லாம் இவர் தலைவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஆதவ அர்ஜுனை வந்து இந்த உலகத்துக்கு தெரிகிறார்கள், ஒரு அரசியல்வாதியாக தெரிகிறார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் இந்த இது பேட்மிண்டன் சாம்பியனா ஏதோ சொல்கிறாங்க இந்த சம்மேளனம், அதில் எங்கேயோ இருந்திருந்தார். அவர் யாருன்னு கூட தெரியாது. ஏன் திமுகவுக்கு வந்து தேர்தல் இதுவாக பண்ணும்போது கூட ஆதவ அர்ஜுன் தெரியாது. ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் ஆமாம், அப்படின்றது ஒரு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. விடுதலை சிறுத்தைக்கு கட்சியில் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆதவ அர்ஜுன்றதுக்கு ஒரு அடையாளமே கிடைச்சிது. அவருக்கு முகவரி கொடுத்தது தான் நாங்கள் தான். இந்த திருச்சி அந்த மாநாட்டுக்கு அப்புறமா தான் வந்து ஆதவ அர்ஜுனா யாருன்றதே பெருசாக வெளியே தெரியும். ஆமாம், பெரும் பங்குலாம் அதெல்லாம் கிடையாது. திருச்சி மாநாட்டுக்குள்ள ஆதவ அர்ஜுன் பெரும் பங்கு இல்லை. ஆதவ அர்ஜுனுக்கு அடையாளம் கொடுத்ததே எங்கள் தலைவர் தான். நாங்கள் தான் அவருக்கு அடையாளம் கொடுத்தோம். இனிஷியலே நாங்கள் தான். ஆனால் அவர் ஆதவ அர்ஜுனா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தலித்த முதல்வர் ஆக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ டிவிகே பக்கம் போனவொடனே நீங்களே கேட்டிருந்தீங்க, இப்போ அங்கே யாரை வந்து அவர் முதல்வர் யார் ஆதவ ஆப்பாரு? அர்ஜுனா அதான் போராடுறாரு. வேங்கை வயல் விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எங்கே போவார்ன்ற மாதிரி விஷயங்கள் வந்து வீராவசமாக பேசியிருந்தார். இப்போ அதுக்கப்புறமாவே ஒரு ஈவெண்ட் ஒன்று விஜய் அவர்கள் எதிர நடந்துச்சு, மாவட்ட செயலாளர் மீட்டிங் மாதிரி. அதுலேயுமே விஜய் பேசலை, ஆதவ அர்ஜுனா பேசலை, இவங்க யாருமே பேசலையே, ஏன் பேசலான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை கவினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மதுரை மாநாட்டுக்கு ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் பயப்படுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்ல வேண்டியதை நீங்களே சொல்லிட்டீங்க. அதே தான்பா, அஜித்துக்கு பேசுகிற விஜய் கவினுக்கு பேச முடியாது. ஏன்னா இது இப்போ மாநாடு வச்சது. இப்போ மாநாடு கூட தள்ளி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் அந்த இல்லை அதெல்லாம் சும்மா அந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இல்லை போலீஸ் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. போலீஸ் யார் சொன்னோம்? எல்லாம் போலீஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு வந்து கீழ்ச்ச கூட்ட தாண்டாமல் இருக்கா? இல்லை அரசுக்கு வந்து அரசு சொல்கிறது மட்டும்தான் போலீஸ் செய்தா? இன்னைக்கு போலீஸோட வேலையை உள்ளுக்குள்ளே சனாதன சங்கிகள் காவல்துறை இருக்கிறாங்க உள்ளுவே. எந்த காவல்துறை மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? இல்லை அந்த துறைக்கே வந்து கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருக்குன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. எதுக்கு காவல்துறை மேலே நம்ம கலங்க? காவல்துறை நடந்துக்கிறதாங்க நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை வந்து இன்றைக்கி அரசு சொல்கிறதெல்லாம் மீறுது இல்லை. அரசு சொல்கிற மீறி தானே இப்போ எவ்வளோ பார்த்துருக்கேன். நான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறது? காவல்துறையில் சாதி மனப்பான்மை உள்ளவங்களால் தானே இது மாதிரி ஆணவ படுகொலைகள்லாம் ஆதரவு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து காவல்துறை மேலே குற்றம் சாட்டுறேன்னு சொல்லி நான் குற்றம் தான் சாட்டுறேன். காவல்துறை வந்து ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டு முதல்வருக்கு கட்டுப்பட்டு அவங்களோட சரியான வேலை செஞ்சுன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. புரியுதுங்களா? அந்த காவல்துறையில் வந்து ஒரு ஐஎஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சில தகவல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு குற்றத்தை தடுக்கிறதுல அவங்க தவறுறாங்கல்ல. அப்போ அவங்க வந்து என்ன வந்து நேர்மையானவங்கன்னு சொல்லிடுறீங்க நீங்கள்? புரியுதா? இப்போ ஒன்று சொல்லிடுறேன், திமுக அரசு இருக்கும்போதும் திமுகவுக்கு வந்து எதிரான வேலைக்கு வந்து எவ்வளோ இந்த 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 2-3 வருஷத்தில் வந்து காவல்துறை பண்ணாங்க. முதல்வருக்கு எவ்வளோ கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும்னு அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் அது சரி செஞ்சு இப்போ தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அதையும் மீறி காவல்துறைக்கு வந்து சாதி மனப்பான்மையோடு செய்கிறாங்களே. சாதி மனப்பான்மையோடு செய்கிறதுக்கு பேர் என்ன நீங்கள் சொல்லுங்கள்? நேர்மையா? சொல்லுங்கள் தம்பி, நேர்மையா என்ன? இல்லை சார், இப்போது கவினோட விஷயத்துலையுமே எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்த நபரோட தாய் தந்தை இருவருமே போலீஸ். அப்பயுமே ஒருத்தர் மேலே தான் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்காங்க, இன்னொருத்தர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ தான் சொன்னீங்க போலீஸ் மேலே கலங்க விளக்கிற வைக்கிறீங்க. இப்போ அவங்க குற்றவாளிகள்லாம் இருக்காங்க. நீ முதல்ல என்ன சொன்ன தம்பி? போலீஸ் மேலே வந்து அபாண்டமாக பழி சுமத்துறீங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே. நான் இல்லை நான் அந்த 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 அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே சொல்கிறேன். இப்போ கவின் அப்பா அம்மா யார்? ஒரு காவல்துறை ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணுன்றது தெரியல. அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அந்த பையன் வந்து கத்தி எடுத்து கொலை பண்ணுறான். இது முன்னாடி வாட்ஸ்அப், ஆமாம், அவன் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறான். யாரோ ஒரு தம்பி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தம்பிங்கள ஒரு குழந்தைங்கள கூட ஒரு கத்தி வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு காவல்துறை கைது பண்ணுது. கேக் ஓட்டுறதெல்லாம் பண்ணுறாங்க. உன்னோட புள்ள வாட்ஸ்அப்பில் போடுது, நீங்கள் என்ன கண்டிச்சிங்க? இல்லை அதை கூட கவனிக்கலையா அந்த பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். இதில் ஒரு தாய் தந்தையாக அதை வந்து பொறுப்பாக கவனிச்சிருக்கணும். சமூகம் சார்ந்தாவது ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வளர்க்குறதுக்காக கவனிச்சிருக்கணும். ரெண்டுமே இவங்க கவனிக்கல. இதில் வேற ஆணவ கொலையா? ஆணவ குடிப்பெருமை கொலைன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஆணவ கொலை. இப்போது இன்னைக்கு அதை தான் சொல்கிறேன்ப்பா. இதுக்கு போய் காவல்துறையோட ஒரு அலட்சிய போக்கு பாருங்கள். இல்லை தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஆணவ படுகொலை அப்படின்றது தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியலன்ற விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இதை யார் தான் பொறுப்பேற்றுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
ஆணவ கொலைக்கு வந்து யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது, சமூகம் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த சமூகமே ஒரு சில இடங்கள்ல இப்போ கவினோட விஷயத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வேற ஏன் உங்க ஜாதியில பொண்ணே கிடைக்கலையா? இது மாரி போனா எங்க பொண்ணு பின்னாடி வந்தா இப்படி தான் வெட்டுவோம் ஒன்று அப்படின்ற ஒன்று ஒன்று மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஆணவ கொலைன்றது வந்து ஜாதி அடிப்படையில் மட்டுமே நடக்கிறதில்ல. பொருளாதாரம் சார்பாவும் நடக்குது. ஆணவ கொலை வந்து ஜாதி அடிப்படையில் மட்டுமே நடக்கிறதில்ல. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்ன இப்போ ஒரே சமூகத்தில் சார்ந்தவங்க கூட பொருளாதார ஏற்றத்தாழ்வில் ஆணவ கொலை நடக்குதுல்ல, அதுக்கு என்ன பேர்? அப்போ அதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு? ஒரு சமூகத்துக்கு பிரச்சனைனா அரசுக்கு நீ குற்றம் சாட்டலாம். சமூகத்துக்குள்ளே போய் பெரும் பிரச்சனையாக இருக்குது காதல்ன்ற விவகாரம். அப்ப காதல் சார்ந்த புரிதல் வந்து இந்த சமூகத்துக்கு வரலையே அப்படின்னு வரல தான், வரல. இன்னியும் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு நகர வாழ்க்கைக்குள்ளே அவங்க வரல. இப்போ இது அதிகபட்சமாக அந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஜென்சன் ஒரு கூட்டு பகுதிக்கு அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கம்பெனி பெண்களும் ஆண்களும் வந்து சமமாக ஒரே இடத்துல வந்து டீ குடிக்கிறது, ஒரே இடத்துல சாப்பிட்றது, ஒரே ஆஃபீஸில் இருக்கிறது, இந்த கலாச்சாரத்தை அவங்க பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக அங்கெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள்லாம் சில ஜாதி சங்கங்கள் ஜாதி அமைப்புகள்லாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் தெருக்கடையிலே வீதியிலே பேசினாக்கா அவங்க போய் சேர்க்குறான், அந்த பொண்ணு கூட போய் இவன் பேசக்கூடாது, இந்த பையன் அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவன் இந்த சமூகம் அவன் அந்த சமூகம், இந்த மாதிரி வந்து கோகுல்ராஜ் கொலை வழக்குன்னு அப்படிதான் ஒரு விஷயம் நடந்தது. ஆமாம் கரெக்டாக இது வந்து இப்போ பாருங்கள், நம்ம காதலிக்கிறத நம்ம பெற்றோர் கவனிக்கலாமல் போனால் கூட சாதி சங்கங்கள் இந்த மாதிரி சாதியை ஊக்குவிக்கிற சிலர்களாக வந்து இந்த காதலர்களை கண்காணிக்கிறான். ஆனா தமிழ்நாடு மாதிரி முற்போக்கு பேசுற மாநிலம், பகுத்தறிவு பேசுற மாநிலம், தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நடந்துகிட்டே இருக்கிறப்ப வந்து நம்ம எப்படி சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தட்டி கொண்டு இருக்கீங்க. ஆனவனா நீங்கள் சமூக நீதிக்கிட்ட போயிடுறீங்க தம்பி. இல்ல இதுதானே சமூக நீதி. ஒரு காதலியே வந்து சாதி நான் சார்ந்த என்ன சொல்லணும்னா, இந்த கொலைகளுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்மந்தன்றது ஒன்று. முதல்ல நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆணவ கொலைக்கு யார் பொறுப்புன்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆணவ கொலைன்றது ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான பிரச்சனை. இல்ல இந்தியா முழுக்க இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ கூட இதுக்கு அந்த ஆணவ கொலைக்கு இந்த சட்டம் போட சொல்லி பல மாநிலத்தில் வந்து மத்திய அரசாங்கம் கேட்குது. அவங்க திருப்பி பதில் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலங்களும் இது மாதிரி ஆணவ கொலை நடக்கல. நம்மவே வந்து அமித்ஷா கிட்ட ஒரு இது கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை அதாவது எல்லா மாநிலத்திலையும் இது மாதிரி இது வந்து தமிழ்நாடு இந்திய அரசாங்கம் கேட்டிருக்கு பதில். அவங்க யாருமே பதில் சொல்லலை. ஆனால் அதில் இன்னொரு சட்டமும் இருக்குது. எங்கள் தலைவர் கூட இப்போ சொன்னார், மாநில அரசே முன் வந்து இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தலாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கவர்மெண்ட் வேலையில் ஒரு ரிசர்வேஷன் மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, இதுக்கு யார் பொறுப்புன்னு. அரசும் இது வகையில் அடுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு. சமீபத்தில் வந்திருந்த அம்பேத்கரோட பேரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 பேசினப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் முன்னோடியாக திகழ்கிறப்போ நீங்கள் தானே அந்த சட்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். ஆணவ படுகொலைக்கு எதிரான தடுப்பு சட்டத்தை. இல்லை, அரசு வந்து இது வந்து சமூக பொறுப்பு ஒரு பக்கம் வந்து அரசு இதில் கவனம் கொள்ளணும். அரசு இது கண்டிப்பாக செய்யும். சமூக நீதி அரசு என்ன செய்யுதுன்னு நீங்கள் சட்டுன்னு கேள்வி கேட்டுறீங்க எல்லா இடத்துலையுமே. அது ஏன்னு எனக்கு தெரியல. திமுக ஆட்சியில் இப்போ என்ன குறை இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க? யாரோ மூலமுடுக்கில் ஒரு தெரு நாய்ங்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அரசு இதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், காவல்துறை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணாலும் இந்த மாதிரி தகவலெல்லாம் மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க எடுக்க தவறுகிறாங்க சில இடங்களில். இது ஏன் நடக்குதுன்னா, காவல்துறையிலேயே வந்து சாதி மனப்பான்மை பார்க்கறதுனால தான் இவ்வளோ சிக்கல். ஒன்று. ரெண்டாவது, இது எப்படி வந்து அரசு கட்டுப்படுத்தணும்னா, இந்த காதலுக்கு எதிராக பேசுகிறாங்க, ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசுகிறானுங்களே, இவங்களெல்லாம் அரசு வந்து நேரடியாக கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆனால் அப்படி பண்ணால் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு ஜாதி சங்கம் வருது, அந்த ஜாதி சங்கத்தோட ஓட்டு போயிடுமேன்னு வந்து அரசெல்லாம் வந்து எல்லா கட்சிகளும் பயப்படுதுன்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக. இப்போ சீமான் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்து போட்டால் அவங்க ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுகிறவர். சமீபத்தில் நாடார் மாநாட்டில் வந்து போய் காமராஜர் சார்ந்த ஒரு மாநாட்டில் வந்து போய் பேசுகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜாதிக்காரனே எனக்கு ஓட்டு போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறார். ஆணவ படுகொலையை குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லிட்டு இது டிமாரலைஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஊக்கப்படுத்துகிறாங்கல்ல, அவங்கள வந்து அரசு கண்டிக்கணும்ல, கடுமையான அவங்க மேலே முதல்ல சட்டம் அவங்கள ஒடுக்குற சட்டம் வந்து கொண்டுட்டு வரணும். ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியோட வாய்ஸ் போய்டும், அந்த கம்யூனிட்டியோட வாய்ஸ் பேசுன்னு நம்ம எல்லாமே பேசுகிறோம். உதாரணத்துக்கு நான் பேசுகிறேன், நான் ஒரு சமூகம், பேட்டி எடுக்கிறேன் நீ ஒரு சமூகம், வீடியோ எடுக்கிற அந்த ஒரு சமூகம், இப்படி எல்லாமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னு இருந்தால் அப்போ சமூகத்து மேலே நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது?
அந்த குறைந்தபட்ச பொறுப்பு இருக்கிறதுனால தான் இது தவறு இல்லை, அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு கேள்வி மேலே இருக்கோம். கேள்வி கேட்டிருந்தா சமூகத்தில் பிறந்த நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஒரு அரசுக்கு ஒரு களங்கம் வருதுன்னா, ஒரு குடிமகனை நம்ம வந்து ஒரு பொறுப்பு எடுத்து அந்த அரசு மேலே இருக்க களங்கத்தை நம்ம தீர்க்க வைக்கிறதுக்கு ஒரு குடிமகனுக்கு உரிமை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. இது எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? முதல்ல நம்மளை நம்ம கேள்வி கேட்டுக்கல, அரசை நோக்கி கேள்வி கேட்டுறோம். சரி, இவ்வளோ பேசுகிறீங்களா, இவ்வளோ நம்ம சொல்கிறோம்ல, எதிர்க்கட்சி என்ன செய்யுது? இதுக்கெல்லாம் எதிர்க்கட்சி என்ன செய்யுது? சட்டமன்ற நடுக்கூடம் செய்யணும்ல. எடப்பாடி வந்து ஒரு வலிமையாக ஒரு 80-82 சீட்டு வச்சுன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்கிறாரு? அரசை எதிர்த்து என்ன செய்கிறாரு? சட்டமன்றத்தில் என்ன விவாதம் அவர் பண்ணுறாரு? ஒன்று சொல்லட்டுமா, ஒரு அரசு நல்லா இயங்குது, ஒரு ஆரோக்கியமாக இயங்கணும்னு சொன்னால் எதிர்க்கட்சி வலிமையாக இருக்கணும். எதிர்க்கட்சி வலிமை இல்லைன்னா ஒரு அரசு நீ குறை சொல்கிறது தப்பு. எடப்பாடியே அவர் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அவர் தானே கேள்வி கேட்குற இடத்துல இருக்காரு. அவர் என்ன செஞ்சார்? நம்ம ஒரு தனி மனிதனை எல்லாமே அரசு மேலே குறை சொல்லிடுறோம். சமூக நீதி அரசேச்சே, இங்கே வந்து சமூக நீதிக்கு எதிராக நடக்குதுன்னு நம்மளாம் கேள்வி கேட்குறோம். எல்லாமே கேட்குறோம், சமூகத்தில் இருக்க எல்லாமே நம்ம கேள்வி கேட்குறோம். நம்ம என்ன சமூகத்துக்கு பண்ணோம் சொல்லுங்கள்? அரசுக்கு நம்ம என்ன பண்ண கேள்வி கேட்குறீங்களே. நம்ம அரசுக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அரசை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? அரசு செய்கிற எல்லா நல்ல விஷயம் நம்ம எடுத்து பேசிட்டு தானே இருக்கும். தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறோம், நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்ல போகிறோம். சரி, இவ்வளோ இளைஞர்லாம் இருக்கிறீங்களே, காதல் பண்ணுறீங்களே, ஆணவ கொலைக்கு வந்து எத்தனை இளைஞர்கள் வந்து சமூகம் பார்க்காம ஜாதி பார்க்காம முன்னுக்கு வரீங்க? இல்லை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்றது நல்லா தான் ஆகிட்டு இருக்கு. நகரமாக சென்னை மாதிரியான இடங்கள்ல அது பெருசாக வந்து அது ஜாதின்ற ஒரு விஷயம் பெருசாக டிஸ்கஷன் மெட்டீரியலாக இருக்கிறதில்ல. ஆனால் கொஞ்சம் கிராமப்புறமாக போயிட்டாலோ இல்லை கொஞ்சம் உள்ளே போனாலோ இது ஒரு மிகப்பெரிய இது பிரச்சனை. வந்து பேசி தீர்வு முடியாது தம்பி. சாதி சங்கங்களில் ஒழிக்கணும். என்ன, சாதி சங்கங்களில் கண்டிப்பாக ஒழிச்சாகணும். இதில் மிக முக்கியமாக 2வது பிஜேபி பாமகவை ரொம்ப கண்காணிக்கணும். அரசு பாட்டாளி மக்களை கண்காணிக்கணும். ஜாதிக்கு பின்னாடி இருக்கிற பேர் எடுக்கணும்னு இது பேசினார் பெரியார். என்ன, அவர் அரியநாடார் பெரியாரும் பேசுகிறாரு, காமராஜரும் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு ஆதரவும் தராரு. அப்போது அரியநாடார் மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒடுக்குறோம். இந்த அரசு ஒடுக்க முன் வரணும். புரியுங்களா? இப்போ அரியநாடார் வந்து அரியநாடார் மாதிரி ஆளுங்க இந்த ஜாதி சங்கங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ அது வரை கிண்டல் வேறு பண்ணுறாங்க. ஆணவ கொலை போட்டால் கொலையெல்லாம் நின்றுமா, தடுப்பு சட்டம் போட்டா நின்றுமான்ட்டு. விமர்சனம். ஏன்னா இன்னொரு விஷயமா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமர் குறித்து ஏதாவது ஒரு அவதூறு போட்டாலோ, முதல்வர் குறித்து ஏதாவது அவதூறாக ஏதாவது மெசேஜோ கமெண்ட்டோ போட்டாலோ உடனே பாஞ்சு வந்து பிடிக்கிற போலீஸ். இப்போ கவின் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாதி பொண்ணை தொட்டா வெட்டுவோம், இது தப்பு தான், உனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்லாம் போட்டு நான் இன்னும் அதான் சொல்கிறேன் தம்பி, நான் இன்னும் போலீஸை நல்லா திட்டிடுவேன். நீயே முதல்ல சொல்லிட்ட, காவல்துறை மேலே வந்து ஏன் இது ஒரு அபாண்டமாக சொல்கிறீங்க? இல்லை, அபாண்டமால காவல்துறையே முக்கால்வாசி வந்து சங் பிரிவுகளோட இதுவாக இயங்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கிறதுக்காக. ஆமாம், நான் தான் சொல்கிறேன்னே, காவல்துறை சரியில்லைன்னு தானே நான் சொல்கிறேன். அரசுக்கே துரோகம் பண்ணுறாங்கல்ல. இப்போது உயர் அதிகாரி இருக்கிறார்ல, கமிஷனர் அளவில் இருக்கிறாங்கன்னா அவரே ஒரு ஆர்டர் போட்டால் கூட கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் அதை செயல்படுத்தணும், ஒரு பிசி செயல்படுத்தணும். நீ அங்கேருந்து ஆர்டர் வந்தால் கூட இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்கண்ணே, இங்கே பண்ணுறாங்கல்ல, வெளிப்படையாக பேசுகிறாங்களே. நிறைய காவல் நிலையத்தில் பஞ்சாயத்துங்களை நான் பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவங்களாம் இருப்பார், அவங்க வச்சுன்னுக்கிற அட்வொகேட் அவங்களாம் இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து இந்த ஒரு பிரச்சனைன்னு போனால் அது நியாயம்லாம் கிடையாது. இந்த உங்கள் கம்யூனிட்டி 10 பேர் கூட்டினாலும் இவன் கம்யூனிட்டி 10 பேர், அதில் கரெக்டாக இன்ஸ்பெக்டர் என்ன சமுதாயம் செட் பண்ணுறானுங்க. யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ யார், என்ன சமூகம், ரைட்ரு யார், என்ன சமூகம், அவர் வந்த உடனே அவருக்கு போய்ட்டு சால்வோ மாலெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்களே காவல்துறை, அவங்க நேர்மையானவங்களா சொல்லுங்கள்? இல்லை, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா எல்லா துறையிலையும் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்ல. எல்லா அதிகாரிகளுமே ஜாதி பார்த்து நீங்கள் குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாதுன்றீங்க, அவங்க ஏன் செய்யணும்னு என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை, இதெல்லாம் கலைஞ்சு தானே முன்னாடி வரணும். இப்போ எல்லாருமே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் கீழே தான் வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கலைஞ்சு தானே முன்னாடி வரணும். இல்லைங்க, அரியநாடார் பேசுகிறார்ல, எதுக்கும் தூக்கி ஜெயிலில் போடுறீங்க, ஆடியோ நோண்டி அங்கேருந்து வந்துச்சு ஒரு அவதூறு. அதை நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமரையோ இல்லை வந்து பிஜேபிக்காரங்களோ சங் பரிவாரங்களோ போட்டுட்டா தேடி இணையதளத்தில் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுற காவல்துறை அரியநாடார் பச்சையாக பேசினாரு, ஏன் கைது பண்ணல? அரியநாடார் அவ்வளோ வழக்கணும் பேசுகிறாரு,
எங்களை வந்து இது சட்டம் போட்டால் இது பண்ணிடுவீங்களா, அது நின்றுமான்னு கேட்குறல்ல. அடங்குமுறை அத்துமீறுன்னு நாங்கள் சொல்கிறோல்ல. ஒரே ஒரு நாள் எங்கள் தலைவர் அத்துமீறுன்னு சொன்னார்னா என்ன பண்ணுவார் சொல்லு? நாங்கள் அத்துமீறினா என்ன ஆகும்? நாங்கள் அப்படி இல்லை. இன்னை வரையும் நாங்கள் பார்த்துட்டு எங்கள் தலைவர் ஒரு இடத்துல போகும்போது கூட அந்த கொந்தளிக்கிற மக்களை பார்த்து அறிவு தான் சொல்லித்தரார். இல்லை குறிப்பாக இந்த கவின் விஷயத்திலே பார்த்தோம். சட்டத்தை நீங்கள் பயன்படுத்து, நம்ம சட்டம் இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, வன்முறையில் இறங்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. என்ன இவங்க வந்து அடிச்சுட்டே இருப்பானு இவ்வளோ பேசுகிறாங்களே. இப்போ இவ்வளோ பேசின ஆணவ கொலைன்னு அந்த தம்பி 1 லட்சம் சம்பளம் வாங்குறவன் நல்ல பையன், நல்ல இவங்க வந்து கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப வருஷமாக பழகிருக்கிறாங்க, ஒருத்தர் புரிஞ்சு காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்தாங்க. கூப்பிட்டு நீ கொலை பண்ணிட்ட, ஏன் கொலை பண்ணணுன்னு கேட்டால் தாழ்த்தப்பட்ட சமூகம், என்னுடைய கீழ்நிலையில் இருக்கிறவன், என்னுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறான்னு சொல்கிறேன். சரி, இப்போ அந்த பையனை நீ வெட்டி போட்டுட்டு கொன்னுட்டியே, இப்போ உன் பொண்ணு நான் டாடா பிர்லா புள்ள வந்து கட்டிக்க போகிறேன்னா, இல்லை முகேஷ் அம்பானி கொடுக்க போறியா? முகேஷ் அம்பானி கொடுக்க போறியா சொல்லுப்பா. உனக்கும் அந்த புத்தி இருக்குது இல்லை? 1 லட்சம் சம்பாதிக்கிற பையனுக்கு வேணாம், நீ 10 லட்சம் சம்பாதிக்கிற, நான் சொல்லிடுறேன், நீ 10 லட்சம் சம்பாதிக்கிற, நீ 20 லட்சம் மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறல்ல, அதுவும் பேராசை தானே? சிந்திக்கணுங்களா? அறிவு கட்டத்தனமா? இப்போ அந்த ரீசெண்டாக அந்த திருப்பூரில் வந்து அந்த ரிதன்யா விஷயம் நடந்துருச்சுல, சொல்லுங்க. அந்த விஷயத்தில் அப்படி அதே தான் தம்பி சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து எவன் கண்டிச்சான்? இதெல்லாம் எவன் கண்டிச்சான் சொல்லு? இப்போ ஏற்கனவே வந்து ரிதன்யான்னு ஒரு பாப்பா செத்துச்சுல, வரதட்சணை குடும்பம், அந்த பையன் அவளை பண்ண, அந்த பையன் பேர் கவின் தான். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு. எவ்வளோ நகை போட்டாங்க, எவ்வளோ சொத்து போட்டாங்க, கூடியாக கொடுத்தாருன்னு அவங்க அப்பா கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அதுக்கு எவன் நீதி கேட்டான்? அந்த பொண்ணு பக்கம் யாருன்னா போய் நின்னானா? அந்த கவின் அவனுக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த சமூகம்? பணம்னு சொல்லிட்டு பணமே அவங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு. அந்த குழந்தை கொஞ்ச நாளில் செத்து போச்சே. அப்போ காதலிச்சாதான் வந்து செத்து போயிடுவாங்க. கீழ் ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன், இவன் பார்த்துக்க மாட்டான், அவன் பார்த்துக்க மாட்டான். நீங்கள் தேடி மாப்பிள்ளை பார்த்து வச்சிங்கன்னா அந்த குழந்தை செத்து போச்சே இல்லை? இப்போ இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ வர 9ஆம் தேதி இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றணும்னு அரசுக்கிட்ட நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். எங்கள் தலைவர் தலைமையில் 9ஆம் தேதி நாங்கள் நடக்குது சென்னையில். 11ஆம் தேதி மாவட்டம் தூரம் பண்ணுறோம் நாங்கள். இப்போ இந்த கவின் விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கவினோட அப்பா வந்து ஒரு பேசின ஒரு வீடியோ வந்து வெளியாயிருந்துச்சு. திருமா கிட்ட பேசினேன், தலைவர் வரான்னு சொல்லியிருக்காரு, இந்த விஷயம் பாராளுமன்றம் வரைக்கும் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை திருமா மீது ஏன் அந்த மக்கள் வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமாங்க, மக்களோட கண்ணீர் தொடக்கி ஒரு களத்தில் போய் நிற்கிறோம். நாங்கள் போகிறோம் இல்லை, எங்கள் தலைவர் முன்னாடி போகிறார். அவருக்கு என்ன தூக்கம் இருக்குதா, அவருக்கு ஓய்வு இருக்குதா, என்னன்னு நம்மளுக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாபக்கேடாக மாறிச்சு தமிழ்நாட்டில். இந்த மாதிரி வந்து ஆணவ கொலை, இந்த மாதிரி இந்த ஒடுக்குமுறை பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கள் தலைவர் தான் போய் நிற்கிறதாகுது. நாங்கள் தான் கேள்வி கேட்குறதா இருக்குது. இதுக்கு நீதி கேட்குறதே எங்களோட தலைவர் அண்ணன் திருமா தான். அவரை விட்டால் இந்த ஜனத்துக்கு நாதியே இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. கவின் வந்து எங்கள் கட்சியில் கிடையாது. கவின் எங்கள் அப்பா எங்கள் கட்சி கிடையாது. கவின் தம்பி யாருன்னே தெரியாது. அவரு தென் மாவட்டத்தில் வந்து சென்னையில் வேலை செஞ்ச ஒரு தம்பி. எங்கள் கட்சி ஆஃபீஸ் எங்கள் அலுவலகம் கூட தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் அவங்க அப்பாவோட நம்பிக்கை யார் தெரியுமா? எங்கள் தலைவர் தான். எங்கேயோ இருக்கிற எங்களுக்கு கட்சிக்கும் அந்த கவின் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் அவரோட நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு? எடுப்பில் முதல்வர் மேலே போச்சா, இல்லை துணை ஆளுங்க எதிர்கட்சி எடப்பாடி கிட்ட போச்சா, இல்லை பிஜேபி நாகேந்திர யார்கிட்ட போச்சு? அந்த மக்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு பாதுகாவலர் யாருன்னா தலைவர் எழுச்சி தமிழர் தான். ஓகே சார். அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல எல்லாருமே தானே வந்திருந்தாங்க. இப்போ வந்து அவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியவர் சார் அவர்கள் போயிருந்தாரு, அதுக்கப்புறமா ஷாம் கிருஷ்ணசாமி போயிருந்தாங்க, ஜான் பண்டன் அவர்கள் போயிருந்தாங்க, கனிமொழிக்கு தான் போயிருந்தாங்க, KN நேருக்கு தான் போயிருந்தார், அரசு சார்பாக போயிருந்தார். ஆனால் இப்போ எப்படி கேள்வி கேட்குறீங்க? முதல்வர் வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து இது பண்ணுறாரு சொல்லிட்டு. முதல்வர் பேசுறதுக்கு தான் மேம் திமுகலேருந்து யாருமே அக்சஸ் பண்ணா நம்ம சொல்லலையே. கனிமொழி அவர்கள், அமைச்சர் நேரு அவர்கள் அந்த நிர்வாடி வரப்பெல்லாம் நேரு கூட இருந்து வாங்கினார். அந்த விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அமைச்சர். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து திமுக மீது மட்டும் வைக்கப்படுதுன்றதான் கேள்வி. அந்த கேள்வி தான் தம்பி நானும் கேட்குறேன். போவாதவனுங்களை பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்களே, அவங்க ஏன் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அரசு இப்போ வந்து விஜய் கட்சி சார்பாக எத்தனை பேர் போனாங்க? விஜய் என்ன அறிக்கை விட்டாரு? விஜய் இல்லை அதிமுக என்ன அறிக்கை விட்டுச்சு? அதிமுக சார்பாக எத்தனை பிபி பார்த்துறாங்க, எத்தனை MLA போய் பார்த்தாங்க? இது திட்டவட்டமாக என்னன்னா ஆளும் அரசுக்கு வந்து எதிராகவே இவங்க செயல்படணும்.
இந்த ஒரு மனநிலை இந்த தமிழ்நாட்டில் பரவலாகி போச்சு. என்ன இப்போ என்ன இந்த ஆணவ கொலையில் வந்து திமுக ஆட்சியில் தான் நடக்குதா? திமுக ஆட்சியில் தான் நடக்குதா? இளவரசன் கோகுல் விஷயமே நடந்துச்சு. எல்லா ஆட்சியிலும் நடக்குது. அதிமுக ஆட்சியில் நடக்காது தான் இங்கே நடந்துச்சு. தொடர்ந்து இப்படியே தான் வந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தொடர்ச்சியான ஆணவ படுகொலை நடந்துகிட்டே தான் இருக்கு. எந்த ஒரு அரசுமே தட்டி கேட்கவே மாட்டேங்குது. அப்போதைக்கு அந்த பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்த பிரச்சனை நோக்கி நகர்ந்து வராங்க ஒரு கேள்வி வருதுல. இப்போ ரீசெண்டாக இன்னொருத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ நாட்டு மக்கள் மீது எதிர்க்கட்சிக்கு அக்கறை இருக்குதுன்னு சொன்னால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க. என்ன அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நீட் 10.5 வச்ச மாதிரி ஒரு கூட்டம் கூட்டி இதுக்கான ஒரு தீர்வு கொடுங்க. நீ வந்து முதல்வர் திட்டுறதுனால மட்டும் இது சரியாயிடாது. அதுக்கு என்ன செய்கிற நீ? எடப்பாடி அவர் பார்த்து நான் கேட்குறேன், என்ன செய்கிற? உனக்கு உண்மையாகவே மக்கள் மீது வந்து அக்கறை இருந்து இந்த ஆணவ கொலை தடுக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ உடனே தீர்மானம் போடுங்க, சட்டசபை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதம் பண்ணுங்க. இதை தான் சொல்லிட்டாங்களே, மாநில அரசே வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றலான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு போய் அந்த வேலையை செய்யுங்க. சும்மா ஒரு முதல்வர் ஸ்டாலின் வந்து லேட்டாக ஃபோன் பண்ணிட்டாரு, இவர் சீக்கிரம் ஃபோன் பண்ணிட்டாரு, என்ன குழந்தைத்தனமான பேச்சு? நான் தான் சொன்னேன், எதிர்கட்சி தலைவராக இருக்கு உனக்கு துப்பு இல்லை. இப்போ எங்கள் தலைவர்லாம் கூட்டணிக்கு கூப்பிட்டாரு, வரல, அது வரல, இது வரலன்னு சொல்லிட்டு நியூஸ் ஜேல வந்து கார்ட்டூன் படம் போட்டிருக்கிறாங்க. சமூக நீதி பார்த்து எங்கள் தலைவர் வந்து அந்த ஆணவ கொலையை பற்றி பேசுகிறதாகவும் சமூக நீதிக்கு நான் பணம் கொட்டுற மாதிரி ஒரு அருவருப்பான போட்டிருக்கிறாங்க. நீ அருவருப்பான ஒரு மனிதரே வந்து எதிர்கட்சி தலைவர் தான். ஐயா எடப்பாடி தான் ஐயா அருவருப்பான ஒரு மனிதர். நான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பிஜேபி கூட போய் நீ வச்சுட்டேன் சார். அவர் பிஜேபி கூட இருக்கிறதுனால ஆணவ கொலை பற்றி கவலை இல்லை, இந்த மக்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை. கற்பழிப்பு, இந்த பிசிஆர் ஆக்டிவிஸ்ட் இதில் எதுலேயுமே தலையிட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறவங்க அவங்களாம். அவ்வளோ அக்கறை ஒரு இவர் என்ன பண்ணணும்? இவ்வளோ பார்க்குறாருல, எதிர்கட்சியெல்லாம் கேள்வி கேட்குறாருல, சட்டுன்னு போய் கூப்பிடுங்க சட்டசபையை, ஒரு முடிவு எடுங்க, தீர்மானம் போடுங்க, முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்குறதுல என்ன வரும்ன்ற இது கேள்வி கேட்குற நேரத்தில் இன்னொரு கொலைகள் நடக்குங்க. தடுக்கணுமா இல்லையா? தடுக்கிறதுக்கு நீ என்ன முடிவு செஞ்சீங்க? இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சுட்டு வாயை திறக்கலை, அதுக்குள்ளே மாநாடுக்கு போயிட்டாரு. மாநாடு தள்ளி போகிற மாதிரி மாநாடு தள்ளி போய் தான் ஆகணும். மாநாடு தள்ளி தான் போகணும். இப்போ எப்படி இந்த சம்பவத்தை வச்சு நாங்கள் பண்ணுவீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா, ஏன் விஜய் வாய் திறக்கலன்ற? புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை தலைவரை ஏற்றுக்கினேன். ஒரு தலித் சமூக இளைஞருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குது. தொடர்ந்து தலித்தை நோக்கி இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. தலித் பாதுகாவலன் நாங்கன்னு சொல்கிறது வந்து தலித்தை முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிற ஒருத்தர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதை வச்சுன்னு என்ன செஞ்சுட்டாராங்க? அம்பேத்கர் பற்றின புத்தகத்தெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. அந்த ஒரு விஷயங்கள் நடந்துச்சு சார். அம்பேத்கர் புத்தகத்தை வெளியே விட்டா நீ அம்பேத்கர் வாதி ஆகிட முடியாது. ஏன்னா அப்படியே தானே ஒரு போர்ட்ரேட் வைக்கிறாங்க. விஜய் வச்சுக்கிட்டோம், எங்களுக்குன்னா இருக்குது, என்ன ஒன்றா பேசிக்கிட்டோம். அவங்க தான் 2026 நான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அப்படியே நம்பிட்டு நாங்கள் எல்லாமே எங்கள் பதவிகளை தூக்கி போட்டு போயிடலாமா வீட்டுக்கு? அவங்க சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இளைஞர் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்றாங்க, முதலமைச்சர் ஆகிடுவாங்கன்றாங்க. என்ன இதெல்லாம்? முதல்ல சமூக பிரச்சனை தலையிடுங்க. முதல்ல சமூக பிரச்சனை தலையிட்டோம். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் இந்த விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் விஜய் வந்து பேசுகிறதே இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ அஜித்குமார் விஷயமே உடனே அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுவுமே பண்ணல. அதுவும் ஒரு வாரம் காலம் கழிச்சு தான் அதை ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. எப்படி பேசுவார்? ஸ்கிரிப்ட் அங்கே அப்படி தானே இருக்குது. பிஜேபி என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குதோ அது ஆதவ அர்ஜுனா மூலிமா வந்து அவர் தலைவர் விஜய்க்கு போகணும். அதை தான் அவர் பேச முடியும். அவர் அளவுமே பேச முடியாது. நான் இந்த 2-3 பேட்டியில் விட்டு நான் சொல்லியிருக்கிறேன், அவருக்கு விஜய் சாருக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவரோட வேல்யூ வந்து பிஜேபி பயன்படுத்துகிறாங்க. அவரை நம்பி இருக்கிற ரசிகர் தம்பிங்கெல்லாம் வந்து அவர் என்ன செஞ்சாலும் போயிடுறாங்க. இதுதான் இந்த எலெக்ஷன் வரையும் அவருக்கு வந்து கொஞ்சம் பேசவும் பொருளாக இருப்பார். யார்? விஜய் அவர்கள். அதுக்கப்புறம்லாம் அவ்வளோதான். இப்போ கூட்டணி சார்ந்த விஷயங்கள் பரவலாக பேசிகிட்டே இருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு, பிரேமலதா அவர்கள் சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறாங்க. தொடர்ச்சியான இந்த சந்திப்புகள்லாம் கூட்டணிக்கானதாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், இல்லை வந்து ஒரு மரியாதை நிமித்தமும் சந்திக்கலாம். எல்லாரும் சொன்ன விஷயம் மரியாதை நிமித்தமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறோம்னு சொன்னார். வைகோ சொன்ன விஷயம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் மதிமுக இருக்காமல் போய்டும்னு சொல்லிட்டு சொன்னது அபாண்டமாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து சொன்னார்.
அப்போ தேமுதிகவோட மீட்டிங்ன்றது இதுக்காக தான், தேமுதிக இந்த கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு ஒரு மறைமுகமான மெசேஜ் கொடுக்குறாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி நான் பாஜக கூட்டணிக்கு போக போறேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து வதந்தி பரப்புறாங்க, நான் பாஜக கூட்டணிக்கெல்லாம் போகல அப்படின்ற விஷயம் வந்து சொல்றாரு. இல்லை, தலைவர் வைகோ வந்து அங்கெல்லாம் போக மாட்டார். ஏன்னா அவளை வந்து தமிழ் பற்றாளர். இல்ல அவரை பத்தின விஷயங்கள் கிடையாது. இப்போ துரை வைகோவுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, அதனால அவர் போக போறான்ற விஷயங்கள் அவர் கட்சியிலிருந்து வெளில வந்த பல பேர் வந்து சொல்லிட்டு அது இருக்காங்க. அவங்க சொந்த கட்சி பிரச்சனை. இது கூட்டணி, நீங்க கேட்குறது கூட்டணி கேள்வியா? சொல்லு தம்பி, நீ கேட்குறது இல்ல கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அவர் பேசுறாரு. ஒரு குடும்பத்தோட பிரச்சனை. என்ன நாங்களாம் மதிப்புக்குரிய அண்ணன் மலை சத்யா கூட கட்சியிலேருந்து ரொம்ப இது நாங்கள் கேள்விப்பட்டோம். எனக்கு சத்யா அண்ணன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் தெரியும். நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் இன்ன வரையும் தலைவர் வைக்கோமில்ல ரொம்ப மரியாதையாக தான் பேசுகிறார். எந்த ஊடகத்தில் பேசினாலும் ரொம்ப அன்பாக பேசுகிறார். இன்னமும் அவர் தலைவரை நேசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போதும் நம்ம சட்டுன்னு அதுக்குள்ளே எதுவும் நம்ம பேச முடியாதுல்ல. ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களோட சேருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே சுற்றி பிஜேபி தானே போகிறாரு. ஆனா இப்ப பிஜேபி கூட்டணியில விலகிட்டார்ல அவர். நான் என்டிஏல இல்ல, நயினார் ஏமாத்துறாரு, நயினார் விஜய் போய் யாரு? சொல்றாரு. விஜய் யாரு? விஜய் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு கட்சி மேலோட்டமாக தெரியும். பிஜேபி அதாவது மெயின் கேட்லேருந்து வெளியே வந்து பேக் கேட்டில் போகிறாரு ஓபிஎஸ். ரெண்டும் ஒன்று தானாங்க. அதுலேருந்து வெளியே வந்துட்டாராம். இப்போ மறுபடியும் விஜய் கூட போவாராம். ரெண்டும் ஒன்று தானே. ஆனா விஜய் தொடர்ச்சியா வந்து கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி, சமீபத்துல கொள்கை எதிர்த்து தொடர்ந்து பாஜக தான். என்னைக்கு அந்த கொள்கையை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ஒரு மாநாடு, ஒரு போராட்டம், எத்தனை போராட்டம் நடத்திட்டார் விஜய்? எத்தனை போராட்டம் பிஜேபி எடுத்து அவர் தலைவர் விஜய் நடத்தினார்? மொத்தமா மக்களுக்கு நடத்தின போராட்டம் கணக்கிறதால 1-2 தான் சரி. நான் குத்தங்க சொல்லலாம், நான் தான் சொல்லலாம். மோடி எதிர்த்து, மோடி அரசு எதிர்த்து, RSS எதிர்த்து, சங் பரிவாரை எதிர்த்து, மத்திய அரசு எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் விஜய் நடத்திட்டார்? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். களத்துக்கு வந்து போராடினதே ஒரே போராட்டம் தான், அது அஜித்குமார் போராட்டம் தான். அதை தாண்டி அவர் வரவே இல்லையே. அதுக்கு முன்னாடி எல்லாமே மீனவர் போராட்டம் அந்த மாதிரி விஷயம் தான் இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சு அவர் கலந்துக்கிட்ட ஒரே போராட்டம் அஜித்குமாரோட போராட்டம். அதுல 3 நிமிஷம் தான் இருந்தாரு. அதான் சொல்கிறேன். அவரு என்னை பொறுத்தவரையும் எனக்கு நானும் வந்து ஒரு விஜய் ரசிகர் தான். அரசியல் வேறு, ரசிப்புத்தன்மை வேறு. என்ன அப்படி பார்த்தா எனக்கு நக்மா கூட பிடிக்கும். நான் நக்மா கூட வந்து தலைவராக்க முடியுமா? இல்லை நக்மா சொல்கிறேன், நடிகர்ன்ற முறையில் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட ரொம்ப கொள்கை இருக்குதுன்னு நான் புரிஞ்சிக்க முடியுமா? அது வேறு, இது வேறு. என்ன அவர் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி நானும் அவரோட ஃபேன், புரியுதா? ஆனால் அரசியல் அவர் வந்ததுக்கு அப்புறம் சினிமால விஜய் ஓகே, ஆனா அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்றீங்களா? ஆமாம், எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என்ன எங்கள் அம்மா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து சொல்லிவிட்டு அவங்கள உடனே அம்மா நீ சொல்லுமா பிஜேபி நீ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன்னு எங்கள் அம்மா பெரிய புரட்சி வேறு பெண்மணி ஆக்கிட முடியுமா? இதுதான் அதில் அரசியல் வந்து அடிப்படை தகுதி இருக்கணும். அரசியலில் நிறைய இருக்குது. அரசியல் வந்து கடல். நம்ம அதில் எப்படி நீந்துறதுக்கான ஆயுதத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியம், புரியுதா? அது தெரியாமல் வந்து சினிமாவில் டைலாக் விட்ற மாதிரிலாம் விட்டுற முடியாது. என்ன அவருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது விஜய் சார்க்கெலாம். ஒரு சேஃப் தானே. என்ன பொருளாதார வலிமை உள்ளால் அவருக்கு படங்கள்லேயும் பணம் தான், இங்கேயும் பணம் தான். அதனால் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு பெருசாக எதனா நடந்துட்டு போகிறதுனா ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருக்குது, எனக்கு ரொம்ப பயம் இருக்குது. ஏன்னா பிஜேபிக்கு ஃபுல்லாக போயிடுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் மேலோட்டமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக போயிடுவாங்க. இப்போதைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது. அதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா, நயனாரோட வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு விருந்து ஒன்று வைக்கிறாரு. அந்த விருந்தில் எடப்பாடியும் கலந்துக்கிறார். மக்கள்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது, 2 கட்சியும் சேர்ந்து விருந்து வைக்கிறது தான் முக்கியமான ஒரு சில கேள்விலாம் இருக்குல்ல. 2 பேரும் விருந்தில் கலந்துக்கிறாங்க, இத்தனை வகையான டிஷ் போட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, தொடர்ச்சியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எடப்பாடி ஒரு பொறுப்பற்ற தலைவர், ஒரு நட்பின் அடிப்படையோட விருந்து வச்சுக்கலாம், அதை ரொம்ப குறைய சொல்ல முடியாதுல்ல. கூட்டணிக்காக தான் இந்த விருந்து அப்படின்ற விஷயம் பேசுகிறாங்க. நீங்கள் ஏதோ என் வாயை கலருறீங்கன்னு நினைக்கிற மட்டும் தெரியுது. அதாவது அதான் சொல்கிறேன், நான் மறுபடியும் எடப்பாடி வந்து கெடுத்துட்டாரு, தமிழ்நாட்டை கெடுத்துட்டாரு, 100% கெடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் நடக்கணும். சமீபத்தில் வந்து கடம்பூர் ராஜு ஒரு விஷயம் பேசுகிறாரு. 98ல் வந்து வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் அவர் பேசுகிறாரு. அதுக்கு ஓபிஎஸ் வந்து இது வரலாற்று பிழை இல்லை, வரலாற்று புரட்சி அப்படின்னு விஷயம் வந்து ஓபிஎஸ் பேசுகிறாரு. கடம்பூர் ராஜு விஷயம் சொன்ன விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு எடப்பாடி சைட்லேருந்து யாருமே பேசவே இல்லைன்னு ஒரு கேள்வி. எப்படி பேசுவாங்க?
பேச முடியாதுங்கப்பா. நான் தான் சொல்கிறேனே, விஜய் சாருக்கும் எடப்பாடி சாருக்கும் வாயில் பூட்டு போட்டு வச்சுட்டாங்க பிஜேபி. அவங்க வந்து திறந்து விட்டால் தான் அது பேச முடியும். புரியுதா? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆனவங்க கிடையாது. இவங்க எல்லாமே சமூக நீதிக்கு எதிரானவங்க தான். சமூக நீதிக்கு எதிரானவங்க தான். சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரானவங்க தான் இவங்க. இப்போ வந்து அதை தான் சொல்கிறேனே, திராவிடமா ஆர்எஸ்எஸ் எப்படி நிற்கிது தமிழ்நாட்டில்? புரியுதா? திராவிட சித்தாந்தமா ஆரிய சித்தாந்தமா இப்படி தான் நிற்கிது. ஆரிய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்லாம் வந்து மனித குலத்துக்கு எதிரானது. இதுக்கு போய் ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவங்களை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு விஜய். அப்போ இவங்களை எப்படி நம்ப முடியும்? இவங்க எப்படி மக்களுக்கான கட்சியோ மக்களுக்கான தலைவராகவும் இவங்க எப்படி இருப்பாங்க? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரே ஒரு உயிர் நாடி ஒரே ஒரு தலைவர் யாருன்னா எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும்தான். இது யாராலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு சமூக மக்கள் இல்லை, அதாவது ஒரு சாதின்னு சொல்கிறேன்ல, அந்த மக்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒட்டுமொத்த சமூகமே ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு எங்கள் தலைவர் மேலே தான் ஒரு எண்ணம் போகுது. அப்பேற்பட்ட தலைவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்சியை கொடுக்கணுன்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு என்னென்னா எல்லாமே மக்கள் சமமாக இருக்கணும், சமமாக வாழணும், என்ன அனைத்து மக்களுக்கும் நீதி சமமாக இருக்கணும், சட்டம் எல்லாமே சமமாக இருக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க வந்து கூட்டணிக்கு எங்கள் தலைவர் வரலன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேசுகிறாரு. கூட்டணிக்கு வரலாம், நான் வந்தால் துணை முதல்ல கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார், மறுபடியும் சொல்லலை. இல்லை, அதுக்கு தான் பதிலடி கொடுக்கும் விதமாக திரும்ப அவர்கள் ராணிப்பேட்டை நினைக்கிறேன் அந்த இடத்துல பேசியிருந்தார்ல, ஏன் துணை முதல்வர்னு பேசுகிறீங்க, ஏன் நானா முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்ற. அதை தான் இப்போது என்ன தலைவர் விட்டுருங்க, என்னை வச்சுக்கின்னு உனக்கு இவருக்கு இது செட் ஆகும், அது செட் ஆகும், நீ வந்தால் இது தர அதை தரன்ட்டு என்ன முடிவு பண்ணுறது நீ யார்? புரியுதா? என்ன முடிவு பண்ணுறது நீ யார்? உண்மையாகவே எங்கள் மேலே நீங்கள் அக்கறை இருந்தனாக்கா நீங்கள் ஆங்க முதலமைச்சர் ஆகுங்க. இப்போ கூட அவர் டிடிவி சொன்னார், அவருக்கு தலைவர் திருமாவளவனுக்கு வந்து முதல்ல அவருக்கான தகுதி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னார். அந்த மாதிரி யாராவது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? அவர் டிடிவி வந்து சொல்கிறது உண்மையாக இருக்கட்டும் பொய்யாக இருக்கட்டும் நமக்கு வேணாம். நீங்கள் யார் சொன்னீங்க? முதல்வர்ன்ற ஒரு இடத்துக்கே இவங்க வந்து வச்சு பேசுகிற வரல. அதான் என்ன எப்படி பயன்படுத்துன்றது இவர் தான் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அதையும் தாண்டின தலைவர் தான் எங்களோட தலைவர். என்ன இப்போ வந்து சீமான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் வந்து பட்டியல் வெளியேற்றம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து பேசுகிறாரு. ஒரு அன்புமணி அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணி விஷயத்துலையும் பேசியிருந்தார், நடைப்பயணத்துலையுமே வந்து பேசியிருந்தார். ஏறக்குறைய ஒரு 7% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓவராலாக இவங்க வந்து அந்த 18% எஸ்சி ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்காங்க. ஒருவேளை இவங்க வெளியேறாங்க அப்படின்னா அந்த இது எப்படி பிரிப்பாங்கன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது இந்த பட்டியல் வெளியேற்றம் அந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வாக இருக்குமான ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவங்க எஸ்சி பட்டியலேருந்து வெளியேறாங்கன்னா எம்பிசியில் கொடுக்கணுமா பிசியில் கொடுக்கணுமான்னு ஒரு விஷயம் இருக்கும். பிசியில் கொடுத்தா எக்ஸிஸ்டிங்கில் அங்கே இருக்கிற பாப்புலேஷனோட சேர்ந்து மெரிச் ஆகும், அவங்களோட வேலை இல்லாத குழப்பம் வர இது வேற. அதான் உங்களுக்கு புரியுதா தம்பி? சொல்லட்டுமா? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மனித குலத்துக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியாக வந்து திமுக சார்ந்த கூட்டணியை தவிர்த்துட்டு எல்லாருமே செய்கிறாங்க. இப்போ நீ சொல்கிற இந்த இடஒதுக்கீடு, 2வது மாட்டை தூக்கி மலையில் போகிறது, மரங்களுக்கிட்ட பேசுறது, மாடுகிட்ட பண்ணுறது, இது எல்லாமே சனாதன பார்வை தான். இப்போது இந்த தேவேந்திர குல வேளாளரில் இவர் கிருஷ்ணசாமி ஜான் பண்ணி அதான் இவங்கெல்லாம் நம்ம இப்போ ஒரு அடையாள அரசியலுக்காக அதை பேசுகிறாங்க. சீமானும் பேசிகிட்டு இருக்காரு. அதை தான் அடையாள அரசியலுக்காக பேசுகிறாங்கன்ற. அவங்க பேச வேண்டியது வந்து இது நேரம் இல்லைல்ல, எப்போ பேசுகிறாங்க? எலெக்ஷன் நெருங்கும் போது பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க சைலண்டாக வந்துடுவாங்க. எல்லாமே ஒரு அடையாள அரசியலுக்காக பேசுகிறாங்க. அது ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்துக்காது, அந்த பாதிப்பு இங்கே எதுவும் எடுக்காது. ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். இன்றைக்கி ஆளுகின்ற அரசுக்கு வந்து எந்த செயலாவது நெருக்கடி கொடுக்கணும் இல்லை. இப்போ முதல்வர் கூட மருத்துவமனையில் இருந்துன்னே அரசு வேலையை பார்க்குறாரு. அதை பாராட்ட மனம் இல்லாத விமர்சிக்கிறான். எடப்பாடி அவர்களே விமர்சிச்சிருந்தார்ல, தப்பு தானே? எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி. ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏந்து அவர் உட்கார மாட்டாரா? உட்காந்து மற்றவங்ககிட்ட பேச மாட்டாரா? இது மாதிரி பேசுகிற டைமில் கூட ஒரு சின்ன ஒர்க்கு பார்க்கலான்னு அவர் செய்யலாம். அதையே விமர்சனம் பண்ணுறாங்க. எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்கும் பாருங்கள். ஸ்டாலின் அப்படின்னு ஒருமையிலேயே பேசுகிறார் எடப்பாடி. ஒரு முதல்வர் பார்த்து அப்படி பேசலாமா? எவ்வளோ தப்பு. சொல்லிட்டாரு, வாய் தவறுன்னு சொல்லிட்டுன்னு கூட திருப்பி சொல்லலை.
அப்போது அந்த சனாதனவாதிக்கு இவர் எவ்வளோ பயந்துருக்கிறாரு, அவங்க வந்து இவர் எவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சுருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டோட முதலமைச்சர், பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர், அவன் பேசுகிறார் இதில். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்கல. ஒரு முதல்வர் வந்து உடல்நலம் முடியாமல் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவரே முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலையை செய்கிறாரு, மக்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறாரு. அதில் ஒரு கமெண்ட்ஸ், ஒரு கிண்டல். இப்போ இந்த மாதிரி ஒரு 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 சமூக கட்டமைப்பில் ஒரு பொறுப்பற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி மேலுமே அந்த மாதிரி விமர்சனம் வருதுல்ல. என்னென்ன? இந்த மாதிரி பண்ணுறாங்க, பேசுகிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா கட்சி மேலேயும் வருது. இப்போது எல்லா மற்ற கட்சிகளை தாண்டி போனாலுமே அன்புமணி ராமதாஸ் இடையில இருக்க பிரச்சனையுமே வந்து ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குல்ல. இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி தான் வீட்டில் ஒட்டு இல்லை, அது கூட நம்ம பண்ணக்கூடாது. அது கூட நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவரு அன்புமணி அவரோட அப்பா ஐயா ராமதாஸே அதை பற்றி சொல்கிறாரு. அவங்கள வந்து விமர்சிக்க யாரும் தேவையில்லை. அவங்களுக்குள்ளே விமர்சிக்கிறாங்க. சரி, அது உண்மைதான். நீ அது ஊடகத்தில் தானே பேசுகிறாரு. ஒரு மருத்துவர் ஐயா வந்து என் மகன் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் அன்புமணி மேலே. அதாவது அவங்கள நம்ம விமர்சிக்க தேவையில்லை. அது அவங்களே விமர்சிக்கிறாங்க. இதை சொல்கிற ஒரு இந்த நாட்டோட ஒரு முதல்வரை பார்த்து அவளை கிண்டல் கேள்வி பேசக்கூடாதுல்ல. என்ன அதுக்காக சொல்கிறேன், ஒரு தன்மை இருக்கணும், இது இருக்கணும். இப்போ நான் எடப்பாடி ஐயா வந்து இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு போகிறாரா? ஒன்றும் இல்லை. அடுத்த முறை திமுக தான் வரப்போகுது. எத்தனை பேர் எதிர்த்து ஆண்டாலும், எத்தனை பேர் பண்ணாலும் திமுக தான் வரும். அது எந்த மாற்றம் இல்லை. மக்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பாக இருக்கிறாங்க. புரியுதா? இங்கே இருக்கணும்னா இங்கே வந்து திமுக அண்ணா திமுக கூட ரெண்டும் சேர்ந்து கூட வரட்டும். ஆனால் வெளியாளுக்கு இடம் இல்லை, வெளி மாநிலத்தவரும் இங்கே ஆளக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஒன்று பண்ணால் எனக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.